ஹாய். ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் சேர்ந்து அழகாக பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு சாப்பாடு எல்லோரும் சாமிக்கு இன்றைக்கி மங்களி நோம்பினால எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு எல்லோரும் கலகலன்னு சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். இப்பவும் இருப்போம். ஆனால் அந்த எல்லோரும் இருக்கிறப்போ எல்லோரும் வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் இருக்கிறோம். 2 பேர் தான். அந்த 2 பேர் சாமி கும்பிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு 2 பேர் யோசனை பண்ணுவோம். முதல்லலாம் எத்தனை பேர் இருந்தாங்க, எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவோம். இப்போல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அப்போ இருந்த காலகட்டமெல்லாம் எதுக்குமே எதிர்பார்க்காத காலகட்டங்கள். இப்போ எல்லாமே எதிர்பார்த்த காலகட்டங்கள். அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த 2 பேர் எப்போவுமே கூடயே தான் இருப்பாங்க. யாருன்னா வீட்டுக்காரரு, ஒய்ஃப். அவங்கள விட்டு இவங்க பிரிய மாட்டாங்க, இவங்கள விட்டு அவங்க பிரிய மாட்டாங்க. 2 பேருமே காலத்துக்குமே ஒன்று பின்னாடி ஒன்றா போயிட்டே தான் இருக்கணும். அப்படி ஒன்று மட்டும் தனியாக இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். 2 எப்பவுமே சேர்ந்தே தான் இருக்கணும். குட்டி குட்டி சண்டை வரும், பெரிய பெரிய சண்டை வரும். அதையெல்லாம் அனுசரித்து சண்டையை பொறுமையாக இருந்து காத்து ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையோடு ஜெயிச்சிடலாம். ஓகேவா? பாய்.